Hello friends, welcome to தாளிப்பு ஓசை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி French toast. இதை எப்படி செய்யலாம்னு பாப்போம். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கறத பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த French toast செய்யிறதுக்கு நான் 2 முட்டை எடுத்துர்க்கேன். இந்த முட்டையில ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு salt சேர்த்துக்கிறேன் நான். salt சேர்த்துட்டு இத நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது போல நல்லா பபிள்ஸ் வர அளவுக்கு நல்லா அடிச்சுக்கோங்க. அடிச்சிட்டு பீட் பண்ணிட்டு sugar இந்த ஸ்பூனுக்கு 2.5 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்தறலாம். sugar நல்லா கலந்தறலாம். இது கூடவே பட்டைய நுணுக்கி வச்சிருக்கேன். cinnamon powder இத சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கு குறைவா தான் எடுத்துர்க்கேன் இத. இது கூட ஒரு 100 ml milk. நல்லா காய்ச்சின பால் தான், காய்ச்சி ஆற விட்ட பாலை சேர்த்திருக்கேன் நான். இத நல்லா சேர்த்து கலந்துக்கலாம். இந்த எக் milk mixtureல ஒரு அரை மூடி அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்தறலாம். நல்லா கலந்த அந்த எக் மிக்சரை ஒரு பெரிய பிளேட் இல்ல அப்படினா ஒரு பவுல்ல நல்ல அகலமான பவுல்ல போர் பண்ணிக்கோங்க, ஊத்திக்கோங்க. இந்த எக் மிக்சர்ல நம்ம அந்த பிரெட்டை டிப் பண்ணிக்கலாம். லைட்டா டிப் பண்ணி panல போட்டுக்கலாம். கொஞ்சமா பட்டர் போட்டு ஹீட் பண்ணிக்கலாம். பட்டர் ஹீட் ஆனதும் பிரெட்டை இதுல டிப் பண்ணத போட்டுறலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது போல மீதி இருக்க பிரெட்டையும் நம்ம அதில் போட்டு எடுத்துக்கலாம். நான் எடுத்துக்கிட்ட எக் மிக்சருக்கு ஒரு 10 பிரெட் ஸ்லைஸ் வரைக்கும் டோஸ்ட் அதில் டிப் பண்ண முடிஞ்சது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.